உலகமெங்கும் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான உற்சாகமான வணக்கங்கள். என்னுடைய 40 வருட ஜோதிட அனுபவத்தை உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தை அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தாராபலன் திருமண முகூர்த்தத்திற்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய ராசி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாவத்துவம், சுபத்துவம், சூட்சும வலு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக பார்வையை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே முகூர்த்தத்தில் நிறைய கல்யாணங்கள் குறித்து கொடுத்து அந்த நிறைய கல்யாணங்கள் டைவர்ஸு, பிரச்சனை, தொந்தரவு, வரட்சணை கொடுமை, இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான சிக்கல்களில் வாழ முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவர்கள் அந்த ஜாதகத்தை சரியாக துல்லியமாக கணித்து சரியான தாராபலன் உள்ள நட்சத்திரத்தன்று திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்காததே அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதனால தான் இந்த திருமண முகூர்த்தத்திற்கு தாராபலன் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். தாராபலன் அதாவது திருமண முகூர்த்தம் குறிப்பதற்கு நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்ன? மிக முக்கியமாக மணமகன் பிறந்த கிழமையாக அன்றைய நாள் இருக்கக்கூடாது. மணமகள் பிறந்த கிழமையாக அன்றைய நாள் இருக்கக்கூடாது. உதாரணமாக மணமகன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு, மணமகள் திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் அவங்களுக்கு திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்கக்கூடாது. அடுத்தது மணமகன் பிறந்தது வைகாசி மாதம், மணமகள் பிறந்தது ஆவணி மாதம், நிச்சயமாக மணமக்கள் பிறந்த மாதத்திலும் கண்டிப்பாக திருமண முகூர்த்தம் குறித்து கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், இதை கண்டிப்பாக கவனிக்கணும். நிறைய ஜோதிடர்கள் இதை கவனிக்கிறது இல்லை. அதாவது இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ ஜோதிடர்கள் அவங்களால வாழ்க்கை நிறைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் சந்திக்குது. ஏன்னா அவங்க டைவர்ஸு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அதை எல்லாத்தையுமே நான் திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் கண்டுபிடித்த விஷயங்கள் நிறைய இருக்குது 40 வருஷம் அனுபவத்தில். சரி, தாராபலன் பார்ப்பது என்ன, தாராபலன் உள்ள நாட்கள் அப்படின்னா என்ன? நிறைய ஜோதிடருக்கு இந்த தாராபலன் அப்படிங்கிறத பற்றி ஜோதிடர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் ஓரளவுக்கு தாராபலன் தான் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். மணமகன் பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்க்க வேண்டுமா, அல்லது மணமகள் பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்க்க வேண்டுமா, அல்லது இருவருடைய நட்சத்திரத்துக்கும் தாராபலன் பார்க்க வேண்டுமா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மணமகன் பிறந்த நட்சத்திரத்துக்கும் தாராபலன் பார்க்க வேண்டும், மணமகள் பிறந்த நட்சத்திரத்துக்கும் தாராபலன் பார்க்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, மேக்சிமம் முகூர்த்தம் அப்படிங்கிறது பொண்ணுக்கு தான், குருபலன் என்பது மாப்பிள்ளைக்கு தான். அதனால் பொண்ணுக்கு தான், மணமகளுக்கு தான் நிச்சயமாக தாராபலன் குறிக்க வேண்டும், மணமகனுக்கு குறிக்க வேண்டியது இல்லை. ஏன் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன், அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், 40 வருட அனுபவத்தை. இப்போது தாராபலன் அப்படிங்கிற என்ன புதிய வியூவர்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அதனால் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தாராபலன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் முழுசாக சொல்ல விரும்புகிறேன். தாராபலன் அப்படிங்கிறது நட்சத்திரங்களுடைய குறியீடாகத்தான் அது இருக்குது, நட்சத்திரங்களுடைய குறியீடாக தான் இருக்குது. ஒருத்தர் பிறக்கும்போது சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணுவோம். இப்போ உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு மணமகள் பிறந்திருக்காங்க, அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து மொத்தம் 27 நட்சத்திரத்தை எண்ணுறோம். அப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் அஸ்வினியை முதல் நட்சத்திரமாக எண்ண வேண்டும். அஸ்வினி முதல் நட்சத்திரம், பரணி 2வது நட்சத்திரம், அடுத்தது கிருத்திகை 3வது நட்சத்திரம், ரோகிணி 4வது நட்சத்திரம், மிருகசீரிஷம் 5வது நட்சத்திரம், திருவாதிரை 6வது நட்சத்திரம், புனர்பூசம் 7வது நட்சத்திரம், பூசம் 8வது நட்சத்திரம், ஆயில்யம் 9வது நட்சத்திரம். இப்படி தான் வரிசையான இப்படி வெண்ணும்போது எண்ணி பார்க்கும்போது 2வதாக வரக்கூடிய, அதாவது முதல் நட்சத்திரமான அஸ்வினிக்கு அஸ்வினி நட்சத்திரம் தாராபலன் இல்லாத நட்சத்திரமாகும். அதாவது 1 இந்த அஸ்வினியிலிருந்து எண்ணும்போது 1, 3, 5, 7, 9 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள். 2, 4, 6, 8 எனும் எண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். ரைட்டாக பாருங்கள், இது ரொம்ப மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது, 9 நட்சத்திரம் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒற்றைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஒற்றைப்படை நட்சத்திரங்கள் எல்லாமே தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள். இரட்டைப்படையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். ஆக இது எதுக்காக தாராபலன்?
இந்த தாராபலன் உள்ள நட்சத்திர நாட்களில் ஜாதகர் தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யலாம். இப்போது தாராபலன் இல்லாத நட்சத்திர நாட்களில் நீங்கள் ஜாதகர் தொழிலோ, வியாபாரமோ, சுப விஷயங்களோ, திருமணமோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அது தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள், வலு குறைவான நட்சத்திரங்கள் உள்ள நாட்களில் செய்யும்போது அதுக்கு பலம் இல்லாமல் போகுது. அதனால் அந்த காரியங்கள் வெற்றி பெறதில்லை. அதாவது 9 நட்சத்திரங்களுக்கு மேலே, மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இல்லையா, 9 நட்சத்திரங்களுக்கு மேலே ஒரு உதாரணமாக ஒரு 13வது நட்சத்திரம், ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் வருது. அந்த அன்னைக்கு திருமண முகூர்த்தம் வைக்கலாமான்னா அப்படி பார்க்கக்கூடாது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 13 வகுத்தல் 9ஆல் வகுத்தீங்கன்னா மீதி எவ்வளோ வருது? மீதி 4 வருது. ஆக 4 வந்ததுன்னா அது தாராபலன் உள்ள நாட்கள் அப்படின்னு அர்த்தம். 13 அதாவது 0 0 அடுத்தது 2 4 6 8ன்னு மீதி வந்ததுன்னா அது தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களில் திருமண முகூர்த்தம் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்க, மற்ற சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், புதிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப சக்ஸஸ் பண்ணும். இது நிறைய ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நிறைய ஜோதிடர்கள் இதை சரியாக பயன்படுத்துறதில்லை, இதை சரியாக கணிக்கிறதில்ல. மிக முக்கியமாக இந்த தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அது சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய நட்சத்திரமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த ஜாதகி, அதாவது மணமகளுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விழுகக்கூடிய ராசியில் இந்த திருமண நல்ல விஷயம், அதாவது திருமண முகூர்த்தம் கண்டிப்பாக குறிக்கூடாது. திருமண முகூர்த்தமாகட்டும், நிச்சயதார்த்தமாகட்டும், இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்னா தாராபலன் இருக்கக்கூடிய நாட்கள் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். திருமண முகூர்த்தத்தன்று கண்டிப்பாக அது இருக்கணும். இப்போ அதெல்லாம் திருமண முகூர்த்தம் முடிக்கிறதுக்கு அதெல்லாம் எல்லாமே சும்மா பஞ்சாங்கத்தை வாங்கினாவோ அல்லது கேலண்டர்லேயோ திருமண நாள் போட்டிருக்குது, இந்த நாளில் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அது தவறான ஒரு வழிமுறை. அப்புறம் எதுக்கு அது ஜோதிடர்கள்? இந்த ஜோதிடர்கள் இதை கரெக்டாக பார்த்து சொல்கிறதுக்காக தான் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த ஜோதிடர்கள் காசு பணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் டக்குன்னு 5 நிமிஷத்துக்கு 5000 10,000 வாங்கணுங்கிற ஆசையில் அவசரமாக குறித்து கொடுக்கறது அது மிகப்பெரிய தவறு. அதாவது ஜோதிடர் தனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கணித அறிவை, கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை, தன் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அவங்களுக்கு சரியான நல்வழி காமிக்கணும். அப்படி நல்வழி காமிச்சா தான் ஜோதிடர்களுடைய குடும்பமும் ஜோதிடர்களும் நன்றாக இருப்பாங்க. அப்படி சரியாக கவனித்து கொடுக்காம ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம், இந்த நாள் முகூர்த்தம், இந்த அன்னைக்கு மண்டபம் இருக்குது, சரி அந்த அன்னைக்கு கல்யாணத்தை வை அப்படின்னு சொல்லி வைக்கிறது மிக மிக தவறு. பொருளாதார நோக்கில் செயல்படக்கூடிய இந்த ஜோதிடர்களாலையும் ஜோதிட ஆசிரியர்களாலையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க மக்கள். அதனால் இது கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா கணிதமே கண் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. கணக்கு சரியாக போட்டதுனால தான் இன்றைக்கி ராக்கெட்டு வானத்தில் பறக்குது. கணிதம் கரெக்டாக போட்டால் தான் எல்லாமே சரியாக வருது. அப்போ கணிதம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லா அறிஞர்களுக்கும், ஜோதிடம் தெரிந்தவர்களாகட்டும் தெரியாதவர்களாகட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா கணிதமே கண். கணக்கு சரியாக போட்டால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான். இதை ரொம்ப முக்கியமாக எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் யார் வேணாலும் இப்போ டிவியில் பேசுகிற ஜோசியர் இல்லை மற்ற ஜோசியர் அரவணை ஜோசியர் இவங்கெல்லாம் சும்மா இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் வை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அது முகூர்த்த நாள் கேலண்டரில் இருக்குது அல்லது பஞ்சாங்கத்தில் போட்டுருக்குன்னு சொல்லி எல்லாம் வைக்கக்கூடாது. அது கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து பார்த்து தான் வைக்கணும். தாராபலன் உள்ள நாளா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். மிக முக்கியமாக திருமண பொருத்தம் குறிக்கும் போதும் கூட ரொம்ப கவனமாக கவனிக்கணும். லக்கணம் விழுந்த பாகையிலிருந்து 7வது பாவகம் விழுந்த பாகை, அந்த பாகை நின்ற நட்சத்திரத்தை கண்டிப்பாக திருமண பொருத்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உயர்நிலையாக இந்த ஜோதிடத்தை முழுசாக வேத ஜோதிடத்தை முழுமையாக கற்று வந்தவர்களால் மட்டும்தான் இதை பார்த்து சொல்ல முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு 4 ஜோசியர் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதுபோக பாவத்துவம் சுபத்துவம்னு வெறும் கோல்சார கிரகத்தை பார்த்துக்கிட்டு கோல்சாரத்தை பார்த்துக்கிட்டு அது கோல்சாரத்துக்கு பலன் சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஜோசியம் அப்படி அவங்க ஏதோ ஒரு முகூர்த்தத்தை பார்த்து குறித்து கொடுக்குறாங்க, திருமண பொருத்தம் முடிச்சு கொடுக்குறாங்க. இதனால் எத்தனை குடும்பம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, எதிர்கால சந்ததி எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் மனசாட்சிங்கிற ஒன்று இல்லாமல் மனசாட்சி தூக்கி குப்பையில் போட்டுட்டு
ரொம்ப தீய முறையில் கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி தப்பாக பார்த்து பலன் சொல்கிறது, தப்பாக முகூர்த்தம் குறித்து கொடுக்கறது, இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் என்னுடைய அனுபவ பதிவை உங்களுக்கு வாரம் அதில் நான் தர விரும்புகிறேன். இதை நீங்கள் நிறைய பேர் என்னை விமர்சித்தாலும் சரி, இருக்கிற நல்ல உண்மைகளை, இந்த ஜோதிடம் சார்ந்த உண்மைகளை நான் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த தாராபலன் ஒரு முகூர்த்தமாகட்டும், ஒரு தொழில் தொடங்குவதாகட்டும், ஒரு புதிய முயற்சிகள் செய்வதாகட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், தாராபலன் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த தாராபலன் பார்க்காம செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் தோல்வியில் முடியும். அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த தாராபலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் தாராபலன் அப்படின்னு வரும்போது, தாராபலனில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா, உதாரணத்துக்கு ஒரு அஸ்வினி நட்சத்திரம் சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அது ஜென்ம நட்சத்திரம் 1வது நட்சத்திரமாக வரும். அது என்னன்னு சொல்லுவோம், ஜென்ம தாரை பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ம தாரை பலம். அதனால் அது புதிய முயற்சிகளுக்கோ புதிய விஷயங்களுக்கோ அது ஏற்றது இல்லை. அதே பரணி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா, உதாரணமாக 2வது நட்சத்திரம், ஒரு பேஸுக்காக சொல்கிறேன், மேக்சிமம் யாருமே பரணி பூரம் பூராடத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதில்ல, செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா ஜோசியருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணமாக 2வது நட்சத்திரமாக வருது, இவங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு, ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக வருதுன்னா அதுக்கு பேர் வந்து சம்பத்து தாரைன்னு பேர். அந்த சம்பத்து தாரை பலத்தில் தனவரவு உண்டாகும், காரியங்கள் சித்திக்கும், அடுத்தடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் அந்த சம்பத்து தாரை 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். அதே 3வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா, ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தை முதல் 1ன்னு எண்ணணும். புரியுதா பாருங்க. இப்போது அஸ்வினியில் பிறந்தா அஸ்வினி 1, பரணி 2, கிருத்திகை 3 அப்படின்னு. அப்போ ஒரு 3வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா, 3வது நட்சத்திரங்கிறது என்ன, அது விபத்து தாரை பலம் கொண்ட நட்சத்திரம். ஆக விபத்து தாரை பலம் கொண்ட நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திர நாட்களில் மேக்சிமம் மிக முக்கியமான பயணங்களை தவிர்க்கிறது, மிக முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அதே போல் 4வது நட்சத்திரம், இது ஒருத்தர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரமாக இருக்குன்னா, அந்த 4வது நட்சத்திரத்துக்கு சேமதாரை பலம்னு பேர். அந்த சேமதாரை நட்சத்திர நாட்களில் தாராளமாக சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், புது முயற்சிகள், இது எல்லாத்தையுமே தாராளமாக செய்யலாம், மிகவும் நன்மை தரக்கூடியது. அடுத்தது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் அது பிரத்யேக தாரை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யேக தார பலம் கொண்ட அந்த நாட்களில் வீண் அலைச்சல், மனக்குழப்பம் தான் ஏற்படும். அதனால் அந்த நாட்களையும் நீங்கள் சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒற்றைப்படை நட்சத்திரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது பிறந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போகும்போது, 6வது நட்சத்திரம் சாதகதாரை பலம் அப்படின்னு அர்த்தம். அது சாதகதாரை பலத்தில் நீங்கள் தாராளமாக சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், புதிய முயற்சிகள், முகூர்த்த நேரங்கள், இதெல்லாம் தாராளமாக அந்த நட்சத்திர நாட்களில் குறிக்கிறது வெற்றியை தரும். அதாவது காலம் கருதி, ஞாலம் கருதி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7வது நட்சத்திரம். இந்த 7வது நட்சத்திரம் என்ன பண்ணும், வதைதாரை பலம்னு சொல்லுவாங்க. வதைதாரை பலம். ஆக வதைதாரை பலத்தில் எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அது தோல்வியில் முடியும், பிரச்சனைக்குள்ளாகும், ஹேங் ஆயிரும், முயற்சிகளில் தடை ஏற்படும். ஆக அந்த நாட்களில் முகூர்த்தங்கள், அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குதல், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்கிறதா மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் மைத்ரதாரை பலம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த மைத்ரதாரை பலம் உள்ள நட்சத்திர நாட்களில் தாராளமாக எந்த ஒரு காரியங்கள் வேணாலும் செய்யலாம், புதிய முயற்சிகள், முகூர்த்தங்கள், இது எல்லாமே குறிக்கலாம். அது ரொம்ப விசேஷம். அடுத்தது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம், அந்த 9வது நட்சத்திரமாக வரக்கூடிய நாட்களை பரம மைத்ரை தாரை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளுக்கு உகந்த நாளாக இருக்கும். சுப செலவுகள் தான் அதில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உருவாகும். அதனால் செலவு வேணால் பண்ணலாமே தவிர அந்த முகூர்த்தம் மற்ற மாதிரியான சுப விஷயங்களுக்கு அது சிறப்பானதாக அமையறதில்லை. இது அனுபவத்துலேயும் ரொம்ப கரெக்டாக வருது. இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் நிறைய பேர் கொண்டு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள், மணமகள் என்ன நட்சத்திரமோ மணமகள் நட்சத்திரத்துக்கு அது எத்தனாவது நட்சத்திரம், மணமகனுடைய நட்சத்திரத்துக்கு பெரிதாக பார்க்க வேண்டியது. ஏன்னா பொண்ணுக்கு தான் முகூர்த்தமே தவிர மாப்பிள்ளைக்கு முகூர்த்தம் இல்லை. மாப்பிள்ளைக்கு குருபலன் அல்லது கிரகபலன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பொண்ணுடைய நட்சத்திர நாட்கள் பெண் பிறந்த கிழமையாகவும் மணமகள் பிறந்த கிழமையாகவும் மணமகள் பிறந்த
நட்சத்திரமாகவும் மணமகள் பிறந்த மாதமாகவும் அந்த முகூர்த்த நாள் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக மணமகள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 1, 3, 5, 7, 9 ஆகிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக திருமண முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. திருமண முகூர்த்தம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் எதுவுமே அதில் குறிக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பிறந்த நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8 இந்த மாதிரியான நட்சத்திர நாட்கள் ரொம்ப விசேஷம். அந்த நாட்களை குறிக்கலாம். இது நிறைய ஜோதிடர்கள் இப்போ அவசர கதியில் காலம் வேகமாக ஓடுது, அவசர கதியில் மண்டபம் கிடைக்கிறதில்ல, மற்றது கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பஞ்சாங்கம் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் முகூர்த்த நாட்கள் குறிச்சிருக்காங்க. இப்போ இந்த முகூர்த்த நாள் பாருங்கள். இந்த முகூர்த்த நாளில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்குது. இந்த முகூர்த்த நாளில் எந்த முகூர்த்த நாளில் மண்டபம் காலியாக இருக்குதோ அந்த முகூர்த்தத்தில் வைக்கிறாங்க. அது தவிர அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் குறிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. வளர்பிறைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவரை வேண்டாம், வளர்பிறைனா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, தேவரைனா தேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தேவரை முகூர்த்தம் வேண்டாம், எல்லாமே வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது அறியாமை. இதை பற்றி நான் உங்களுக்கு விவரம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒரு மணமகள் பிறந்த திதி தேய்பிறையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு வளர்பிறையில் முகூர்த்தம் குறித்து கொடுப்பது சிறப்பு. இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 40 வருட அனுபவங்கள் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு மணமகளுக்கு முகூர்த்தம் குறிக்கும் போது கண்டிப்பாக மணமகள் தேய்பிறையில் பிறந்திருந்தால், தேய்பிறை கிருஷ்ணபட்ச திதிகளில் தேய்பிறை திதிகளில் பிறந்திருந்தால் அவருக்கு வளர்பிறையில் திருமண முகூர்த்தம் குறிப்பது அட்டகாசம், பிரமாதமாக இருக்கும். அதே மணமகள் வளர்பிறையில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு, ஏன்னா அது சுக்லபட்சத்தில் பிறந்தவங்களுக்கு தேய்பிறை முகூர்த்த தேதிகளில், கிருஷ்ணபட்ச முகூர்த்த நாட்களில் திருமண முகூர்த்தம் குறிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக ஒரு திருமண பொருத்தம் பார்ப்பதாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக பார்க்கணும். திருமணம் சரியான தேதிகள்லையும் சரியாக அமைச்சு கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர், தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரி எந்த பேப்பரை தினம் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை, பலவிதமான கொடுமைகள், திருமண முறிவு, ஒரே மாதத்தில் பிரிவு, பலவிதமாக கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் அலைகிறாங்க. இந்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் இந்த தவளை ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முதுகெலும்பு நட்சத்திரம் இல்லை எதுவும் இல்லைங்கிற இந்த தவளை ஜோதிடர்கள் நிறைய பெருகிட்டாங்க. அதாவது ஈஸியாக ஜோசியம் கற்றுக்கிறது எப்படி, ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க நிறையா. வெறும் இந்த கிரகம் இங்கே பார்க்குது பாரு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த லக்கணத்தையே மாற்றுறது, மக்களை முட்டாளாக்குறது. லக்கணத்தை மாற்றி இவர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, பலனுக்கு தகுந்த மாதிரி லக்கணத்தை மாற்றிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. சிரிப்பாக வருது. அதே சமயம் இதை நம்பி போய் நிறைய பேர் விட்டில் பூச்சிகளாக போய் விழுந்து, பொதுமக்கள் விட்டில் பூச்சிகளாக போய் நிறைய பேர் விழுந்து தங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க. இலவச ஜோதிடம் பார்க்குறேங்கிற பேர்வில், இலவசமாக பலன் சொல்கிறேங்கிற பேரில் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த இடத்துல தான் இந்த சுபத்துவம், பாவத்துவம், சூட்சமம் வழின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற அந்த நிறைய ஜோதிடர்கள், தவளை ஜோதிடர்கள், நிறையா முதுகெலும்பு நட்சத்திரமே இல்லை, பஞ்சாங்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களால், அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் தவளை ஜோதிடர்கள், அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் இன்னைக்கு நிறைய பெருகிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் பார்க்குற பொதுமக்கள் கண்டிப்பாக பெண்ணுக்கு தாராபலம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நட்சத்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 7ஆம் பாவம் லக்கணம் விழுந்த பாகையிலிருந்து 7வது பாவகம் விழுந்த முனையினுடைய பாவக முனை விழுந்த நட்சத்திரமாக கண்டிப்பாக இணை சேர்ப்ப நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. மணமகளும் அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது போக போக அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த பதிவுகளில். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்டிரைவை பெற அணுகவும்.